On July 16th, The Hawk lands on Netflix. From the mind of Will Ferrell. Oh, mama, I'm back! Comes a new original series. Get ready. That's it. Did I stutter? When an iconic pro golfer Lonnie, Hawkeye! takes one last swing at greatness, you were a big shot golfer. I still am a big shot golfer. no one Dad, I'm the Hawk now. will stand in his way. That's how it's done. The Hawk, only on Netflix, July 16th. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள் தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். வணக்கம் சங்கர். இது யாருக்கு நடந்த சம்பவம் இது? ஆக்சுவலி இது வந்து எனக்கு நடந்த சம்பவம் 1987 1988 இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு 40 வயசு. எனக்கு இது நடந்த சம்பவம் வந்து எனக்கு அப்ப 5 வயசு இருக்கும். ஆக்சுவலி என் வாழ்க்கை வந்து 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. ரெண்டுமே பேய பாத்துருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு 5 வயசு 6 வயசு இருக்கும், இன்னொன்னு 7 வயசு. இப்போ எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்குங்க. ஸோ எங்க அப்பா வந்து அப்போ வந்து அந்த நைட்ல வந்து அந்த பேட்மிண்டன் வந்து விளையாடுவாங்க. ஸோ எப்பவுமே நான் அவர் கூட போயிடுவேன். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு 11 மணி மேல ஒரு 12 மணி போல அவங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னை வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்றேன், அப்பா வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் இறங்கி வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடு வந்து கீழே இருக்கும், மேல வந்து அவங்க விளையாடுற இடம் இருக்கும். ஸோ நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நடந்து வந்தோடனே வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. கதவு தட்டுறேன், அம்மா இன்னும் வந்து கதவு திறக்கல. அப்ப நான் லெஃப்ட் சைட்ல பாக்குறேன், ஒரு பெரிய உருவம், பிக் ஃபுட் மாதிரி, ஒரு பெரிய மங்கி மாதிரி சொல்லுவாங்களேன், அது அங்க உட்கார்ந்து இருக்கு. என்னையே பாக்குது, கண்ணு சோப்பா இருக்கு, என்னையே பாத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் அம்மா ஒருவனு கவு தட்டுறேன். அதை பார்த்தோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சுவாங்க மனசுக்குள்ள, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஆனா நல்லா தெரியுது, மனித உருவம் தான், ஆனா ஒரு பெரிய பிக் ஃபுட் மாதிரியே இருக்கு. அதை பார்த்து அரண்டு மிரண்டு நீங்க அழ ஆரம்பிக்கல? இல்ல, நானு அது வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஒரு 6 வயசு. உட்காந்துட்டு அது என்னையே பாக்குதுங்க. உட்காந்துட்டு என்னையே பாக்குது, கண்ணு சோப்பா இருக்கு, ஆனா உடம்பு ஃபுல்லா முடி மாதிரி இருக்கு. ஸோ என்னையே நேரா பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நான் கதவு தட்டுறேன். இப்போ அம்மா வெளியே வராங்க. வெளியே வந்து நான் டக்குன்னு உள்ள போந்துட்டேங்க. அப்ப நான் அம்மாட்ட சொல்றேன், அம்மா வெளியே யாரோ நிக்கிறாங்கம்மா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போந்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. அப்ப அந்த உருவம் அங்க இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கண்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். ஸோ வேலைக்கு போகும்போது நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் வந்து சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி பேச்சுவார்த்தை இருக்கும்போது இந்த அந்துராயன்னு சொல்லுவாங்க. சோ அந்துராயா என்னன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நான் பார்த்த உருவமும் ஒரே மாதிரி இருந்தது. சோ அன்னைக்குதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பார்த்தது அந்துராயா. சோ அது ஒரு சம்பவம் என்னோட வாழ்க்கையில. அந்த ராத்திரி உங்களால தூங்க முடிஞ்சதா இந்த உருவத்தை பார்த்த பிறகு? ஆனா ஏன்னா கிட்ட அந்த வயசுல அது பேய்னு தெரியல முதல்ல. ஏன்னா அது நம்ம வந்து அட்டாக்கும் பண்ணல, ஏதோ ஒண்ணு நிக்குது. ஆனா நல்லா தெரியுதுங்க, அது வந்து காத்து மாதிரி, ஒரு ஆவி மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல ஒரு உருவம், ஒரு மனிதன் ஒரு உருவம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. ஆனா உடம்பு ஃபுல்லா முடி, அப்படியே அங்க நின்று என்ன பாக்குது. நல்லா ஒரு 6 ஃபீட் இருக்கும், கண்ணு நல்லா சோப்பா ஒரு மாதிரியா பிக் ஃபுட் மாதிரியே இருக்கும். ஆனா அது என்னை அட்டாக் பண்ணல, என்னையே தான் பாக்குது. இதுல என்ன ஒரு இன்சிடென்ட்னா, அங்க வந்து ஆளுங்க வந்து பேசிக்குவாங்க. ஆனா அப்ப நான் வந்து சின்ன பையன், ஆனா இருந்தாலும் பேசிக்குவாங்க. அந்த வீட்டுல ஒருத்தர் இருப்பாரு பச்சி, அந்த வீட்டு பக்கத்து யாரும் போவாதீங்க அப்படின்னு ஆளுங்க எல்லாம் பேசிக்குவாங்க, அந்த வீட்டு பக்கத்து யாரும் போவாதீங்கன்னு. அப்புறம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வைஃபுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவங்க வைஃபுக்கு உடம்பு ஃபுல்லா அடிக்கடி காயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் அப்பவே அதை பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். முகத்துல காயம், வாயில காயம் அப்படிலாம் இருக்கும். மேபி அவரு தான் அது வளர்த்தாரா, மேபி அந்த உருவம் வந்து அவங்க வைஃபை அட்டாக் பண்ணிச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியாயிட்டோம். அப்ப நான் கேள்விப்பட்ட ஒரு நாள் வந்து ஒரு அடிப்பட்டி இறந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க வளர வளர மத்தவங்க யாரும் அதை பத்தி பேசலையா? aku jumpa hantu raya lah, aku tengok அப்படின்னு அதை பத்தி இல்ல அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும்? மேபி பேசிருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 5-6 வயசு தான் பாருங்க அந்த நேரத்துல. அதனால எனக்கு அது தெரியல. ஆனா அந்த வீட்டு பக்கத்து போவாதீங்கன்னு அப்படின்னு பெரியவங்க பேசிக்குவாங்க. இங்க ஒரு 7 வயசுக்கு தான் நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க மாறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க என்ன அடைஞ்சு தெரியல. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, அந்துராயன்ற ஒண்ணு இருக்கிறத நான் நம்புறேன். அது இருக்குதான் நான் நினைக்கிறேன். இந்த அந்துராயன்றது வந்து யாராவது வளர்க்குற மாதிரியா, வளர்க்குற பேயா, இல்ல அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா, ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, அந்த பச்சை வந்து ஒரு பெரிய மரத்தை கூட ஒண்டியே
வெட்டி தள்ளுவாரு. அவ்வளவு ஆனா ஆள் ஒல்லியா இருப்பாரு, ஆளு சின்னதா ஒல்லியா இருப்பாரு, ஆனா ரொம்ப பெரிய பலசாலி மாதிரி இருப்பாரு. ஒரு பெரிய இடத்த ஒண்டியா தள்ளிடுவாரு. ஒரு பெரிய பெரிய மரம் இருக்கும்ல, இப்போ ஒரு 10 பேர் கட்டி பிடிச்சத ஒரு மரத்தை பிடிக்கலாம்னா அந்த மாதிரி மரத்தை கூட அவர் ஒண்டியா வெட்டி சாச்சிருவாரு. அதை நான் அப்பயே பார்த்திருக்கேன். சோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும். உங்களுக்கு அப்ப தெரியல, ஆனா இப்ப நம்மளுக்கு நல்லா இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல. சோ இப்ப வந்து அது புரியுது. சோ அதோட உதவினால தான் அவர் சர்வைவ் பண்ணிருக்காரோ அந்த டைம்ல. அவர் பாய்ச்ச இந்த கப்பா இல்ல சோ வந்து என்னது, இந்த மோட்டோரைஸ் சோவா இல்ல மேனுவலா பண்றதுங்களா? இல்ல கப்பா பைப்பர். கப்பா பைப்பர். கப்பா அது நான் ஒரு வாட்டி அவரை பார்த்திருக்கேன். ஏன்னா எங்க வீடு அவர் வீட்டு கிட்ட தான். காட்டுல போனா அவர் அதை ஒண்டி வெட்டிட்டு இருப்பாரு. ஆனா அது வந்து நல்ல பெரிய மரமா இருக்கும். ஒண்டி வெட்டிட்டு இருப்பாரு. அது உண்மையா அவர் தான் வெட்டினாரா இல்ல இப்ப எனக்கு சந்தேகம் வருது, உண்மையா அது அவர் தான் வெட்டினாரா இல்ல அவர் ரூபத்துல அது வெட்டிச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும் போது தான் இந்த அந்துராயை வந்து யாரு வளர்க்குறாங்களோ அவங்களோட ரூபம் எடுக்கும், அவங்கள மாதிரியே வேலை செய்யும், ஆனா ரொம்ப வந்து பலசாலியா இருக்கும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அன்னைக்கு நான் பார்த்த சம்பவமும் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னொரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம்.